எதுக்குமா இது முடக்கத்தாயில பறிச்சு வச்சிருக்கீங்க? இது மூட்டெல்லாம் வலிக்குது பாப்பா, கால் மூட்டு கை மூட்டெல்லாம் வலிக்குதுல்ல, அதுக்கெல்லாம் இது தோசை ஊற்றி தோசை மாவுல அரைச்சி கலந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சி கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டா மூட்டு வலி இருக்காது. மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா 2-3 தண்ணி ஊற்றி அலசணும். கிருமி இருந்தால் போயிடும். அதுக்காக தான் எப்போவுமே காய்கறியுமே அது மாதிரி அலசினா நல்லது தான். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றோம். வாரத்தில் 2 தடவை சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாக்க மூட்டு வலியே இருக்காது சுத்தமாக. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு, ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம். இட்லி மாவு கலந்து தான் அரைக்கணும். இந்த ஜார்லேயே இட்லி மாவு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு இதோட சேர்த்துக்கணுமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சு தோசை கொஞ்சோண்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நல்ல ஊற்றிக்கலாம், இல்லைன்னா மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம், ஊற்றலாம்.